two companies. One is Success Floorings, one is Success Green Industrial Printers. Flooring is we are doing wooden flooring, especially for the indoor stadiums. Mostly in Tamil Nadu, I only did most of the indoor stadiums done by me only. Actually, the school S-க்கு வந்து one Mr. Radesh தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அவர் இன்னைக்கு ஆப்சென்ட் ஆகுது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் மீட்டிங்கே மகாபலிபுரத்தில் இந்த மீட்டிங் நடந்தது, ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் நடந்தது. அதில் வந்து பிரசிடென்ட் அதை என்னை வந்து கேட்டாங்க, வாட் இஸ் யுவர் எய்ம் அப்படின்னா. நான் ஆக்சுவலாக அந்த மூடில் என்ன மூடில் இருந்தேன்னா, நான் ரிட்டையர் ஆகணுன்ற மூடில் தான் அங்கே வந்தேன் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி. போதும் பிஸ்னஸ் பண்ணலாம், சும்மா ஊராக சுற்றிட்டு எல்லாம் இருந்துட்டு நம்ம போதும், என்னதான் சொல்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப படிக்கல. என்னதான் சொல்கிறாங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்தேன். அப்போ அவர் கேட்டார், வாட் இஸ் யுவர் எய்ம் அப்படின்னு பிரசிடென்ட் கேட்டோம்னா, ரிட்டையர் தான் ஆக போகிறேன் சார், சும்மா வந்தேன் அப்படின்னு சொன்னேன். பட் அன்னைக்கு அது பேசுறது வந்து அவர் மீட்டிங் அப்புறமா என்கிட்ட வந்து கேட்டார், என்ன பண்ணல இப்படிலாம் பேசிருக்க கூடாது, அப்புறம் எதுக்கு இந்த யங் ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க, கற்றுக்கிட்டது தானே அப்படின்னு சொன்னாரு. அது வந்து ஒரு இனிஷியல், அது வந்து ஒரு இக்னஸ், ஒரு கொடுத்தது, ஃபயர் கொடுத்தது. அதுக்கப்புறமா நான் இங்கே வந்து லேர்ன் பண்ணது எல்லாமே என்னென்ன 30% growth நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லியிருந்தாங்க. அந்த 30% வந்து ஒவ்வொரு மீட்டிங்லயும் நம்ம வந்து எல்லாம் இங்க லேர்ன் பண்ணதுன்றது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒவ்வொன்றும் என்னால் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒவ்வொரு மீட்டிங்கும் லேர்னிங் தான். இதுல வந்து நான் இன்னொரு விஷயம் நான் லேர்ன் பண்றது எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா, ஐ யூஸ் டு டிஸ்கஸ் வித் ஆல் த மேட்டர்ஸ், ஈவன் இன் பிசினஸ், எவ்ரிதிங் வித் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். என்னோட டாக்டர் வந்து எம்பிஏ படிச்சுட்டு இருக்கா. நான் இங்க நடந்தது எல்லாமே சொல்வேன், நான் இப்படி எல்லாம் பேசினாங்க. அப்போ வந்து அவன் என்ன சொல்ற, டாடி இது வந்து எனக்கு எங்க கிளாஸ்ல ஏதோ சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் இங்க வந்தது வந்து ஒரு எம்பிஏக்கு ஈக்குவலான லேர்னிங்ஸ் தான் இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஆல்சோ என்னுடைய ப்ராக்டிக்கலாகவே நான் ஃபீல் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து சார் பிஸ்னஸ் நானும் பண்ணிட்டு தான் இருந்தேன், நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் வருது ஏதோ நடந்தது, ப்ராஃபிட் வருது, எல்லாம் பண்ணிட்டு இருந்தது. பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சிஸ்டமேட்டிக்கா எப்படி சிஸ்டமேட்டிக்கா பண்றது, இன்னும் கூட ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா நான் பண்ணல. பட் இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்கா பண்ணியிருக்கோம். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கிளஸ்டர்ஸ்ல ஒன் மிஸ்டர் இவர் பாலாஜி வந்து எம்ஐஎஸ் ரிப்போர்ட் கொடுத்தாரு. அதெல்லாம் நான் வந்து உண்மையிலேயே அது வந்து எங்களுக்கு எங்க கிளஸ்டர் மூலமா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த எம்ஐஎஸ் ரிப்போர்ட்ன்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது, எவ்வளவு நடக்கணும், எப்படி நடக்கணும், இதுதான் எம்ஐஎஸ் ரிப்போர்ட்னா எனக்கு என்னன்னே தெரியாது. நானும் ரொம்ப வருஷமா ரொம்ப க்ளோஸ் கணக்கில் டீல் பண்றேன். பட் அதெல்லாம் என்னன்னே தெரியாது. பட் இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த 30% growth, இந்த 30% growthன்றது வந்து நாங்கள் வந்து எவ்ரி இயர் நானும் என் மைண்ட்ல தான் ஃபிக்ஸ் பண்ணேன், இந்த வருஷம் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இதை டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து மைண்ட்ல உதிச்சுது. ஆக்சுவலா அதனோட பலன் வந்து 13ல வந்து we have done 22,000 square feet all over தமிழ்நாடு நாங்க பண்ணியிருக்கோம், எஸ்பெஷலி ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஃப்ளோரிங். இந்த 15ல வந்து 14-15ல வந்து we have done 38,000 square feet. அது வந்து we are not a trader, we are the manufacturer. இது வந்து ரொம்ப கஷ்டமான விவகாரம். எங்ககிட்ட இருக்க சின்ன செட்டப்ல ஒரு 38,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து ஸ்டேஜ் கன்வெர்ட் பண்ணி அந்த ஸ்டேஜ் ப்ராஜெக்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இட் இஸ் எ வெரி பிக் அச்சீவ்மெண்ட் ஃபார் மீ. அது பிகாஸ் ஆஃப் அந்த க்ரோத் வந்து வந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து எஸ் தான். அண்ட் வேற என்ன, நான் ரிட்டையர்மெண்ட்ல இருந்து கடைசியில வந்து அக்ரெசிவ் பிசினஸுக்கு வந்து காரணம் வந்து எஸ் தான். இது வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஸ்டேஜில் நான் வந்து என்னோட சொந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணி அப்படி ரன் பண்ணுற ஒரு சின்ன அப்பப்போ கிளாரிஃபிகேஷன் வரும். கரெக்டான ரூட்ல போகிறோமா, நம்ம பண்ணுறது சரியா, நம்ம பிஸ்னஸ் நமக்கு கை கொடுக்குமா அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும். பட் நல்ல க்ரோத் ரெண்டாவது சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணி முதல்ல இருந்ததோட நிறையவே அச்சீவ் பண்ணியிருந்தேன்.
இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு ஜோதி சங்கர் சார் வாட்டி பார்க்கும்போது அவர் வந்து ஒரு விளம்பர விஷயமா நம்ம செக்ரட்டரி அண்ணன் சாரை பாருங்க அப்படின்னு ஆட் ஒன்று போடணும். 2 பேருமே எஸ் ஃபோரம் நீங்க ஏன் ஜாயின் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஜஸ்ட் லைக் அவங்க என்ன விஷயத்துக்குலாம் கேட்கல, நீங்க ஏன் இங்க ஜாயின் பண்ணலாமே அப்படின்னாங்க. நியூ நேம் போதி சங்கர், ஜோதி வந்து போதி சங்கர். அவர் ஆல்மோஸ்ட் அப்படிதான் சொல்லணும், ஏன்னா எல்லாருக்கும் அப்படிதான். ஸோ அவர் சொன்னாரு அண்ணன் சாரை பார்த்து அண்ணன் சார் இதை ஜாயின் பண்ணுறது பிசினஸ் போறோம், நம்மளும் பிசினஸ் பண்றோம், ஜாயின் பண்ணுவோம். அப்படிதான் வந்தேன் நான். என்ன கத்துக்க போறோம் அப்படிதான் நினைச்சு வரல, ஜாயின் பண்ணேன். அப்புறம் இங்க வந்த பிறகு நம்ம ராஜ்குமார் சாரோட கேஸ் ஸ்டடீஸ், அப்புறம் கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸோட இது, அதுக்கடுத்து எஸ்கான் ஒரு அபரிதமான வளர்ச்சி கொடுத்தது எஸ்கான் சொல்லலாம். எனக்கு ஒரு தன்னம்பிக்கை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. அப்போ அந்த எஸ்கான் கான்ஃபிடன்ஸ் வரும்போது அனந்த் சார் வந்து ஒரு டூல் எக்ஸ்பிளைன் பண்ணாரு எங்களுக்கு. அந்த டூல் பேர் வந்து ஆன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ்ல எப்போ இன்னும் ஆழமாக போகணும், இன்னும் அகலப்படுத்தணும், எப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், எப்போ கஸ்டமர் இன்க்ரீஸ் பண்ணணும், கஸ்டமர் சும்மா இன்க்ரீஸ் பண்ணுறப்ப எப்போ இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ளஸ் இருக்கிற பிஸ்னஸ் ஒட்டுமொத்தமாக நமக்கு தேவையில்லை, வேற பிஸ்னஸ் போகலாம் அப்படின்ற ஒரு 4 கான்செப்டுக்கான ஒரு ஃபார்முலா மாதிரி இருந்தது. அதனால அது கொஞ்சம் என்னோட சரி நம்மள கிளாரிஃபிகேஷன் இருக்கும். அது வந்து நம்ம கேஸ் ஸ்டடிக்காக இது பண்ணோம். நம்ம குழப்பத்துக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாமே போது ஃபர்ஸ்ட் பாயிண்டே எனக்கு தோணுச்சு, என்னோட கஸ்டமர் நான் இன்னும் ஆழமா போகல, அதே நம்ம இன்னும் பண்ணா என்ன நடக்குமே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியம். சும்மா 5 கஸ்டமர்கிட்ட பேசினேன், சார் நீங்க எங்கிட்ட வந்து சின்ன பிசினஸ் தானே பண்றீங்க, இன்னும் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது தேவை இருக்குமே அப்படின்னா, ஆமாம்மா தேவை இருக்கு, நீங்க பண்றீங்களா, வாங்கலாம் பண்ணுங்களா அப்படின்னா எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. எனக்கு நம்ம இருக்கிற பிசினஸை நம்பாம நம்ம வெளில போயிருக்கோம். ஸோ இந்த கான்செப்ட், இந்த ஆன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கான்செப்ட் வந்து இந்த எஸ்கான்ல அந்த இதில் வந்து அனந்த் சார் வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலன்னா டெஃபினட்டா நான் வந்து லாஸ்ட் ஏப்ரலை விட இந்த ஏப்ரல் வந்து 15% growth என்னால் பார்க்க முடிஞ்சது. இது ஒரு 1 month இந்த growth அந்த கஸ்டமர் என்ன நின்னாரு. ஸோ நம்மளோட பாலிசி 30% will definitely I think we will reach in this year. வந்துட்டே இருக்கும், அது க்ரோயிங் இருந்துட்டே இருக்கும். இது வந்து ஓவரால் இதில் ப்ளஸ் இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் வந்து எங்கேயுமே நான் வந்து பண்ணதே இல்லை. இது ஒரு செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் எஸ்கான் லோடு பண்ணோம், இந்த மாதிரி ஒரு 50 பேர் இதில் பேசுகிற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் மந்த் எனக்கு என்னோட ஆஃபீஷியலாக ஒரு இது இருக்கு, அது நானாக வாலண்டராக கேட்டேன், நான் பேசுறேன். அது ஒரு அட்வான்டேஜ் எனக்கு. இன்னைக்கு தான் அது பேசினேன், பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ரெண்டாவது வந்து எங்களோட கிளஸ்டர்ல வந்து அடிக்கடி ஏதாவது ஒன்று பேசிட்டே இருப்போம், சீரியஸாக இப்போ இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு. அப்போ பாலாஜி வந்து சொன்னாரு பட்ஜெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னார். நார்மலாக பட்ஜெட்டிங்னா எனக்கு கையில் காசு எப்படி செலவு பண்ணுறது தான் பட்ஜெட்டிங். ஆனால் இப்படி சேல்ஸ் பட்ஜெட்டிங் அப்படின்னு விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு சேல்ஸ் மேட்டிங். இருக்கிற கஸ்டமர்கிட்ட நம்ம இன்னும் எவ்வளோ பிசினஸ் எடுக்க முடியும் அப்படின்னு அவரும் ஒரு இன்சிஸ்ட் பண்ணார். அந்த பட்ஜெட்டிங்கிற விஷயம், ஒரு கஸ்டமர் இருக்காங்க, இவங்கள்ட்ட இவ்வளோ எதிர்பார்க்கலாம், இவ்வளோ வந்துன்னா அடுத்த வருஷம் இவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. அது சேல்ஸ் பட்ஜெட்டிங். அந்த விஷயமும் எனக்கு வந்து இங்கே வந்த பிறகு தான் புரிஞ்சுது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கெஸ்ட் ஸ்பீக்கர் பேசினாங்க. நம்ம இதுலேயே ஒரு 2 பேர் எக்ஸ்பர்டிஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் சும்மா கேட்டேன், சார் இந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி விஷயம் வேணும், உங்கள்கிட்ட வந்து தாராளமாக வாங்க, எப்போனாலும் வாங்க, நான் உங்களுக்கு ஐடியாஸ் தரேன், ஷேர் பண்ணுவோம்னாங்க. கண்டிப்பாக எஸ்எல்ல வரலன்னா இந்த மாதிரினால கண்டே பிடிச்சிருக்க முடியாதனால அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு முடியுமா முடியாதா, எவ்வளோ பே பண்ணணும், இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே வந்து ஃப்ரெண்ட்லியாக வாங்கல பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரியும், ஒரு எக்ஸ்பர்டீஸ் விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது எக்ஸ்ல வந்ததுனால தான் முடிஞ்சுது. ஃபைனலாக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு காமெடியாக நான் ஒரு சும்மா நான் நினச்சேன்னா, தண்ணியில் இறங்கினா தான் குழும தெரியும், எஸ்ல வந்தால் தான் அருமை தெரியும் அப்படின்றது வந்து தேங்க்யூ. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பழனி நடராஜன். நான் வெப்சைட் கம்பெனி பண்ணி வச்சுட்டு இருக்கேன். நான் வெப்சைட் சொல்யூஷன் ப்ரொவைட் கம்பெனி வச்சுட்டு இருக்கேன். நான் இந்த எஸ்ல ஜாயின் பண்ணி 1 year ஆகுது. எனக்கு இந்த பிஸ்னஸ்ல எனக்கு நான் ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆனாலும் நான் என்னுடைய பிஸ்னஸ்ல என்னுடைய ப்ராசஸோ சிஸ்டமோ எதுவுமே இல்லாமல் தான் பண்ணிட்டு இருந்தேன். இங்க ஜாயின் பண்ண பிறகுதான் என்னென்ன நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், எங்கெல்லாம் நம்ம லேக் ஆகிருக்கோம் அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் 17ஆம் தேதி மிஸ்டர் மகேஷ் ஸ்ரீராமன் ஒரு பிரசன்டேஷன் கொடுத்தாரு, ஃப்ரூகல் இனோவேஷன் சொல்லிட்டு. அந்த இனோவேஷன்ஸ் டாபிக் வந்து எனக்கு ரொம்ப ரியலாகவே எனக்கு ரொம்ப ஹை அப்ரிசியேஷன் தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் நினச்சிருந்தேன் ஒரு பிஸ்னஸ் பண்ணனா ஒரு ஆட் கொடுக்கறதுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும், நிறைய அதாவது எக்ஸ்பென்சிவ்ன்றது பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்கமோட அதிகமான செலவு நான் பண்ண வேண்டியிருக்குன்னு தோணுச்சு. பட் இந்த எஸ்ல ஜாயின் பண்ண பிறகு அவர் கொடுத்த அந்த ப்ரெசன்டேஷனில்
சின்ன விஷயங்கள், அதாவது டூயிங் மோர் வித் லெஸ். நம்ம கிட்ட இருக்கிற சின்ன மினிமல் ரிசோர்ஸை வச்சு நிறைய பிசினஸ் நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்றது எனக்கு ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைச்சது அந்த மீட்டிங்ல. அதை உடனே எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு. நான் என்னுடைய இந்தியா மார்ட்ன்ற ஒரு இவங்களை அவங்க வர வச்சு ஆன்லைன் ப்ரொமோஷனுக்காக அவங்களுடைய பிஸ்னஸோட என்னுடைய பிஸ்னஸ் அவங்களோட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னைக்கு ஆன்லைனில் இந்தியா மார்ட் மூலமாக எனக்கு கிளைண்ட் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு 5-6 கிளைண்ட் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இன் ஃபியூச்சர் கண்டிப்பாக கிளைண்ட் வருவாங்க நம்பிக்கை கிடைச்சிது. அது எனக்கு இந்த ஃப்ரூகல் இனோவேஷன்ஸ் ப்ரெசன்டேஷனால கிடைக்க பெனிஃபிட் சொல்லலாம். நிச்சயமாக இது ஒவ்வொரு ப்ரெசன்டேஷனில் கொடுக்குற ஒவ்வொரு விஷயங்களும் நான் என்னோட பிஸ்னஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண நினைக்கிறேன். அடுத்தது அன்னைக்கு அதே ப்ரெசன்டேஷனும் மிஸ்டர் ராஜசேகர் அவர் வந்து எனக்கு ராஜசேகர் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தாரு. ஆக்சுவலாக அது ஒரு ஃப்ரூகல் இனோவேஷன் தான், ஜுகார்ட் இனோவேஷன் சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நாப்கினை பற்றி சொல்லியிருக்காரு. இது என்னன்னா ப்ரெசன்டேஷன் அவர் கொடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பண்ண எந்த ப்ராடக்டும் சரி இதை கொண்டு போய் டீலர் கிட்ட தான் சேர்க்கணும், நீங்க கொண்டு போய் இதை பெரிய மார்க்கெட்ல போய் ரீச் பண்ண வைக்கணும்ன்றது மட்டும் இல்லாம சொசைட்டில கொண்டு போய் சேர்த்தாலும் அது எல்லாம் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த நாப்கின், அந்த சானிடரி நாப்கின் ப்ரோக்ராம் அவர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரியலாகவே ரொம்ப பெனிஃபிட்டா இருந்தது. நான் அதே மாதிரி என்ன பண்ணேன், அந்த பிசினஸ் என்னுடைய பர்சனல் பிசினஸ் இந்த வெப்சைட் இதை வந்து நான் ஆன்லைன்ல எல்லாருக்குமே ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும், அசோசியேட் பார்ட்னர் நான் கிரியேட் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒரு லிங்க் என்னோட வெப்சைட்ல கிரியேட் பண்ணேன். இன்னைக்கு அதன் மூலமா நிறைய ஒரு திருப்பூர், கோயில்பட்டி இது மாதிரி சில இடத்துக்குலாம் வந்து எனக்கு என்கொயரி வந்து எனக்கு ஒரு 5 அசோசியேட் பார்ட்னர் கிடைச்சிருக்காங்க. இன்னைக்கு அது மூலமா எனக்கு மற்ற என்னுடைய பிசினஸ் வேற ஒரு பர்சன் இன்னைக்கு வேற ஊர்ல இருந்து எதுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு சமயம் இன்கம் வர வைக்கிறாங்க, எனக்கு இன்கம் வர மாதிரி பண்றாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா நிச்சயமா இந்த எஸ் மூலியமா தான் எனக்கு கிடைச்சது. ரெண்டாவது இந்த ஒவ்வொரு என்னோட பிரசன்டேஷனும் சரி, என்னுடைய ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்லயும் கிளஸ்டரோட சப்போர்ட் எனக்கு நிறைய கிடைக்கும். நான் இதுவரை மீட்டிங்ல இது மாதிரி பேசுறது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த திருப்பி நான் பேசுறேன். எனக்கு இந்த ஷிவரிங்கோட பேசினா கூட நீங்க பேச முடியும்னு சொல்லி எனக்கு தைரியம் கொடுத்து அமைச்சது என்னோட கிளஸ்டர் தான். இன்னைக்கு நான் நிச்சயமா அவங்களுக்கு எல்லாரும் நான் தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்படுறேன். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த ஜாயின் பண்ணதுக்கு முக்கியமான காரணமா இந்த ஜோய் சங்கருக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸும் கோரி சங்கருக்கும் என்னோட முதல் நன்றி நான் தெரிவிக்கிறேன். ரெண்டாவது என்னுடைய நன்றி என்ன யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, என்னை நம்பி இன்னைக்கு ஒரு 11 பேர் இந்த எஸ் மெம்பர் வெப்சைட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் இரண்டாவது நன்றியை நான் தெரிவிச்சிருக்கிறேன். மூன்றாவது வந்து என்னுடைய கிளஸ்டர் மெம்பர் என்னை இன்னும் மேலே கொண்டு போகணும்னு நினைச்சு எனக்காக நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட லைஃப் லாங் அவங்களுக்கும் நான் நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். தேங்க்யூ வெரி மச். Good evening members and friends. In fact, நம்மளை பற்றி கொஞ்சம் முதல் சின்ன பில்டப் எல்லாம் கொடுத்துட்டாங்க. My name is Balaji. I am running a logistics company. We are into international freight forwarding, customs clearance and transportation. நான் எஸ்ல 2014ல இருந்து ஜாயின் பண்ணேன். In fact, I was introduced from Sivagasi S chapter. So நான் almost 2014ல இருந்து I was attending meetings regularly. ஒரு மீட்டிங் வந்து லாஸ்ட் ஜான்வரியில் இட் வாஸ் அபவுட் லிஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இன் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இன்ஃபேக்ட் அது ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான சப்ஜெக்ட். அதை பற்றி என் பிரதர் கூட ஒரு டிஸ்கஷனில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறது. ஹி வாஸ் ஆஸ்கிங் மீ வெதர் நம்ம இவ்வளோ தூரத்துக்கு ஒரு என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம கம்பெனி இருக்கா, why don't we try that அப்படின்னு சொல்லி கேட்டார். அது கேட்ட உடனேயும் we decided okay, next ஒரு 1 year டைம் எடுத்துக்கிறோம். we'll start creating something real value for our company. நம்ம ஒரு சில கிரைட்டீரியாஸ்ல will start investing அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வாஸ் நம்ம சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்டை டெவலப் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு சில ஸ்பெஷலைசேஷன்ஸ் எடுத்துட்டு வருவோம். ஐடியில் இன்வெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி டிசைட் பண்ணுவோம். அதோட ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் வாஸ் சேல்ஸ். ஸோ ஒரு சேல்ஸ் பட்ஜெட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம், ஒரு சேல்ஸ் டீமை கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்படி வந்தது தான் ஒரு சேல்ஸ் பட்ஜெட். அதை வந்து எங்கள் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் இருந்து எவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலாம், ரெண்டாவது புது கஸ்டமர்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ தீஸ் வாஸ் அவர் ஸ்ட்ராட்டஜி. அதை எல்லாத்தையும் ஐ வாண்டட் டு டிஸ்கஸ் திஸ் வித் ஒரு லைக் மைண்டட் பீப்புள், எங்கள் ஒரு சில கான்ஃபிடென்ஷியல் பீப்புள் ஆல்சோ. ஸோ அப்போ தான் வந்து கிளஸ்டர் டீம் கூட ஏன் நான் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டிசைட் பண்ணேன். அந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னா எங்களோட எஸ்கான் ப்ரிப்பரேஷன் தான். அப்பயும் பார்த்தோம்னா எல்லா எங்கள் மெம்பர்ஸ் எல்லாம் வருவோம், வந்து வி வில் டிஸ்கஸ் சம்திங்.
அதை பற்றி நிறைய பேசிட்டு அப்படியே போயிடுவோம். தென் எஸ்கான் ப்ரிப்பரேஷனில் வந்து இட் வாஸ் ரியலி ஃபெலோஷிப் கிரியேட் ஆச்சாங்க. எல்லாருக்குள்ளேயும் வி கேன் ஷேர் சம்திங் மோர் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு ஐ ஸ்டார்டட் ஷேரிங் தட். ஒரு லைவாக ஒரு டேட்டா ஒன்று கிரியேட் பண்ணி சேல்ஸ் பட்ஜெட்டை கிரியேட் பண்ணுவோம். அதை வந்து ஒரு சின்ன எம்ஏஎஸ் ஆல்சோ ஐ கிரியேட்டட். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லையே எல்லா டேட்டாஸையும் டே டு டே உட்காந்து கேப்சர் பண்ண ஆரம்பித்தோம். அதில் பார்த்தோம்னா we were able to find out almost 15% of growth in my sales. என்னோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, என்னோட கஸ்டமர் பேஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு. I was able to convert almost 3 to 4 customers every month, which was recurring. So இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கு. அடுத்து கோயிங் ஃபார்வர்ட் we have decided to do the same with my other products also. அதாவது ஐடியில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், அடுத்து நம்ம ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இது எல்லாத்தையும் எப்படி பண்ணலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு கிளஸ்டர் மெம்பர்ஸில் ஐ எம் பிளானிங் டு ஷேர் இட். ஐ எம் பிரிட்டி ஷுர் அண்ட் கான்ஃபிடென்ட் இதே சினாரியோ கண்டினியூ பண்ணிட்டு போனேன் அப்படின்னா இன்னும் ஒரு 1 இயர்க்குள்ள ஐ வில் பி ஏபிள் டு மேக் ரியல் ஃபேபுலஸ் சேஞ்ச் இன் தி கம்பெனி. So I would like to thank YES, which has created a platform for giving all of us an opportunity to learn and grow personally and also professionally. Thank you so much. Let us not keep him waiting. Stage open. Before that, I would like to invite S.N. Subramanian to come forward and read the pledge. Members, please raise for the pledge. நான் நன்கு அறிவேன். எனது தொழிலில் சரியான வர்த்தக நடைமுறைகளை கடைபிடிக்காமல் நஷ்டத்தை ஏற்படுத்துவது பாவம் என்பதை நான் நன்கு உணர்கிறேன். எனது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நானே முற்றிலும் பொறுப்பேற்கிறேன். எனது நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் 30% வளர்ச்சி பெற்றிட உறுதியேற்கிறேன். ஒரு நிறுவனத்தில் வாடிக்கையாளரே மிகவும் முக்கியமானவர் என்பதை நான் நன்கு உணர்கிறேன். எனது பணியாளர்களே நிறுவனத்தின் மதிப்புமிக்க சொத்து என்பதை நன்கு அறிவேன். அவர்களை மரியாதையுடன் நடத்தி அவர்களின் நல்வாழ்விற்கும் மற்றும் சொந்த முன்னேற்றத்திற்கும் எந்நாளும் வழிவகுப்பேன். எப்பொழுதும் நேர்மறையான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை சிந்தித்து நேர்மறையான சிந்தனைகளை மட்டுமே பிறரிடம் பகிர்ந்து கொள்வேன். எதிர்மறையான விஷயங்களை பற்றி புறம் பேச மாட்டேன். அப்படி பேசுவோரை தவிர்ப்பேன். நானும் எனது குடும்பத்தினர்கள் மற்றும் நண்பர்கள் வளங்களின் சேமிப்பே நமக்கு பாதுகாப்பு என்பதை உணர்ந்து மின்சாரம், எரிபொருள், உணவு மற்றும் நீர் போன்ற வளங்களை